உன் தந்தையாராகப்பட்டவர் என் பெருமான் மாமன் தர்மபுத்திர மகாராஜன் தனிமையில் இருக்கிறார். எக்கா 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 எனக்கா சாமி நேரம் உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் நாளைக்கு முத்தலாம் யார் போவாங்க மன்னா தந்தையோட காவலுக்கு போக வேண்டீங்க. என் பெரிய தந்தை தர்மபுத்திர மகாராஜன் தலைமையிலே பாடிகுடத்தில் இருக்கிறார். என் தந்தைமார்கள் எல்லாம் நான்முக ஜேனைகளோடு சண்டை செய்ய போயிருக்கிறாங்களா? தந்தையார் தர்மருக்கு நான் காவலுக்கு போக வேண்டும். உங்கள் அழைத்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைத்திருக்கிறேன். நானும் 6 மாத கர்ப்பிணியா இருக்கின்றேன். என்ன தன்னந்தனியில விட்டுட்டு நீங்க எப்படி பாடிக்கூட செல்ல முடியும்? என் தாயோட எப்படி தெரியுமா? எப்படி அவருக்கு எதிராக தான் போர் புரியுது. அவருக்கு தான் பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். அந்த பூட குறுக்கு போனதை கண்ணால பார்த்தேன். அந்த ஆந்தையாகப்பட்டது அழகக்கூடிய சத்தத்தை காதால கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது மகாராஜா இருங்க இப்படி பாராசாமி பொண்டாட்டி போயிட்டு இப்படி இழுத்து வச்சு அடிக்கிறீங்களே, நீங்க அடிச்சு அடியில அந்த பண்டம் பழுதாகி போயிடுச்சுன்னா அந்த பண்டத்தை அவன் பிடிச்சு வாப்பா. எத்தனை ஏழு இருக்கு தலைமை என் மனைவி ஏற்பதில்லை. ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் ஒன்று மட்டும் ஒண்ணு மட்டும் விட தண்ணி விடுறீங்க. தெரியுமா? அன்று தானமாகப்பட்டது என்னை கல்யாணம் செய்யும் பொழுது என்னை சிறையில் போட்டீங்க. இன்னைக்கு சிறையிலிருந்து எடுங்க மன்னா. அப்படியாண்டி என் அப்பாவுக்கு அபயம் போற உயிரை நான் கேட்கிறதா இல்ல உங்களுடைய குறைய தீர்க்கிறதா? ஒரு கட்டிட மனைவி விட்டுட்டு இன்னும் எந்த தேவையா கிட்ட போறீங்க? எங்க அப்பாவுக்கு அபயம் தர்மர் தனிமையில் இருக்கிறாரு. அவளை கல்யாணம் பண்ணி
விராட நாட்டுக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணீங்க. உன் அப்பாகப்பட்டவர் பேடி வளர்த்துல எனக்கு பரநாட்டி கட்டு கொடுத்தாரு. அந்த ஆசையில உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். குழந்தை பிறந்த பிறகு எங்கனாலும் போவாங்க. ஒரு பொண்டாட்டியோட ஆசை புருஷன் கூட இருக்கிறது. பெரிய மாமா ஏங்க, பெரிய மாமாவுக்கு அபயம். ஆமா. அப்படியா? அபயம். மரமளித்த